தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி மக்கள் நலப்பணியில் மின்னல் வேகத்தில் சுழன்று பணியாற்றி வருகிறார் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். இன்றைய தினம் அவர் மேற்கொண்ட அதிரடி ஆய்வுகள் மற்றும் மக்கள் நல உத்தரவுகள் குறித்து விரிவான செய்திகளாக இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். சென்னை பெரம்பூர் பகுதியில் கடந்த 30 ஆண்டுகாலமாக தீர்க்கப்படாமல் இருந்த மிக முக்கிய பிரச்சனைகளுக்கு இன்று அதிரடியாக முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் முதல்வர் விஜய். 55 ஆண்டுகள் காணாத மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கிறது தமிழக கால்நடை பராமரிப்புத்துறை. பள்ளி கல்வித்துறை மற்றும் மின்சாரத்துறையின் செயல்பாடுகள் குறித்து கோட்டை அதிகாரிகளுடன் முதல்வர் இன்று நடத்திய உயர்மட்ட தீவிர ஆய்வு. ஏழை எளிய மக்களின் பசி பிணி போக்கும் அம்மா உணவகங்கள் இனி அதிநவீன வசதிகளுடன் புது பொலிவுடனும் இயங்க வேண்டும் என முதல்வர் பிறப்பித்த நெஞ்சை நெகிழ வைக்கும் உத்தரவு. பெரம்பூர் 30 ஆண்டுகால பிரச்சினைக்கு தீர்வு. இன்றைய செய்திகளின் மிக முக்கியமான ஒரு விடியலாக அமைந்திருப்பது சென்னை பெரம்பூர் தொகுதி மக்களின் மகிழ்ச்சி துள்ளல். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றது முதல் மக்கள் மத்தியில் நேரடியாக சென்று அவர்களின் குறைகளை கேட்டு வரும் முதல்வர் விஜய் இன்று பெரம்பூர் பகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கைக்கு தீர்வு கண்டுள்ளார். பெரம்பூர் பகுதி மக்கள் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு குறிப்பிட்ட மிக முக்கியமான பிரச்சனையால் அவதிப்பட்டு வந்தனர். பல அரசாங்கங்கள் மாறியும் மாறாத இந்த அவல நிலைக்கு இன்று முதலமைச்சர் விஜய் அவர்களின் தனிப்பட்ட தலையீட்டால் நிரந்தர தீர்வு எட்டப்பட்டுள்ளது. தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்ற அவசர ஆலோசனை கூட்டத்தில் பெரம்பூர் பகுதி மக்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றவும் இதற்கான நிதியை உடனே ஒதுக்கவும் அதிகாரிகளுக்கு முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். 30 ஆண்டுகள் மக்கள் பொறுத்தது போதும், இனி ஒரு வாரம் கூட அவர்கள் காத்திருக்கக்கூடாது என்ற முதலமைச்சரின் இந்த அதிரடி ஆக்ஷன் வட சென்னை மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. 55 ஆண்டுகளுக்கு பிறகு கால்நடை துறையில் மாபெரும் புரட்சி. அடுத்ததாக தமிழகத்தின் வாழ்வாதாரமாக விளங்கும் விவசாயம் மற்றும் கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழக கால்நடை பராமரிப்பு துறை தொடங்கப்பட்டு கடந்த 55 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு ஒரு பிரமாண்ட மாற்றத்தை நோக்கி தற்போது அடியெடுத்து வைத்திருக்கிறது. கிராமப்புறங்களில் உள்ள கால்நடைகளுக்கான மருத்துவ வசதிகளை மேம்படுத்துதல், நடமாடும் கால்நடை மருத்துவமனைகளின் எண்ணிக்கையை தாலுகா வாரியாக அதிகரித்தல் மற்றும் விவசாயிகளுக்கு பால் உற்பத்தியில் கூடுதல் சலுகைகளை வழங்குவது போன்ற தொலைநோக்கு திட்டங்களை முதல்வர் இன்று முறைப்படி தொடங்கி வைத்தார். கடந்த அரை நூற்றாண்டுக்கு மேலாக பெரிய அளவில் மாற்றங்களை காணாத இத்துறையில் நவீன தொழில்நுட்ப புகுத்தல் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த மருத்துவ கட்டமைப்பு வசதிகள் இனி ஏற்படுத்தப்படும். இதன் மூலம் தமிழகத்தில் உள்ள லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரம் மற்றும் பொருளாதார நிலை பல மடங்கு உயரும் என பொருளாதார அறிஞர்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். பள்ளி கல்வி மற்றும் மின்சாரத்துறை. முதலமைச்சரின் தீவிர நேரடி ஆய்வு. தமிழகத்தின் 2 மிக முக்கிய தூண்களாக கருதப்படும் பள்ளி கல்வித்துறை மற்றும் மின்சாரத்துறை ஆகியவற்றின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்று தலைமைச் செயலகத்தில் மெகா ஆய்வு கூட்டம் ஒன்றை நடத்தினார். கோடை காலம் தொடங்கிவிட்ட நிலையில் தமிழகத்தில் எங்கும் மின்வெட்டு இல்லாத சீரான மின் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று மின்சார வாரிய உயர் அதிகாரிகளுக்கு முதல்வர் மிக கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். கிராமப்புற மின்சார கட்டமைப்பை சீரமைப்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. அதேபோல் பள்ளி கல்வித்துறையின் கீழ் வரும் அரசு பள்ளிகளின் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது, மாணவர்களுக்கான புதிய திறன் மேம்பாட்டு திட்டங்கள் மற்றும் டிஜிட்டல் வகுப்பறைகள் அமைப்பது குறித்தும் கல்வித்துறை அதிகாரிகளுடன் விரிவாக ஆலோசித்தார். அரசு பள்ளி மாணவர்களின் கல்வித்தரம் தனியார் பள்ளிகளுக்கு நிகராக உயர வேண்டும் என்பதை தனது இலக்காக கொண்டு இதற்கான திட்டங்களை விரைந்து செயல்படுத்த முதல்வர் அறிவுறுத்தியுள்ளார். அம்மா உணவகம் பொதுப்பொலிவுடன் இயங்க நிகழ்ச்சி உத்தரவு. இன்றைய நாளின் முத்தாய்ப்பான ஒட்டுமொத்த தமிழக மக்களின் மனங்களையும் நெகிழ செய்த ஒரு உன்னதமான உத்தரவை முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிறப்பித்துள்ளார். ஏழை எளிய மக்கள், தினக்கூலிகள் மற்றும் ஆதரவற்றோரின் பசிப்பிணியை போக்கி வரும் அம்மா உணவகங்கள் தங்கு தடையின்றி இன்னும் கூடுதல் தரத்துடன் இயங்க வேண்டும் என்று முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்டு மக்களின் பசியை தீர்க்கும் இந்த உன்னத திட்டம் தொய்வின்றி நடக்க வேண்டும் என்பதில் முதல்வர் உறுதியாக உள்ளார். அதன்படி தமிழகத்தில் உள்ள அனைத்து அம்மா உணவகங்களும் இனி நவீன வசதிகளுடன் புது பொலிவுடன் தூய்மையான சூழலில் இயங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அரசியலை தாண்டி பசி என்று வரும் ஏழை மக்களின் உணர்வுகளுக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும் என்ற முதலமைச்சரின் இந்த மனிதநேய பண்பு
சமூக வலைத்தளங்களில் பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய பாராட்டுகளையும் நெகிழ்ச்சியும் ஏற்படுத்தி வருகிறது. மின்னல் வேக அதிரடி முடிவுகள். 30 ஆண்டுகால பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு. ஏழை எளிய மக்கள் மீதான அக்கறை என தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களின் இன்றைய செயல்பாடுகள் அனைத்தும் தமிழகம் ஒரு சிறந்த நிர்வாகத்தை நோக்கி பயணிக்கிறது என்பதை உறுதி செய்கிறது. இன்றைய முக்கிய செய்திகள் இத்துடன் நிறைவடைகிறது. இதுபோன்ற தமிழகத்தின் உடனுக்குடனான அரசியல் செய்திகளை மற்றும் முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.